ரீசெண்டாக ஒரு செஃப் இந்த ரெசிபி இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கு மட்டும் இல்லை, அதோட பேருமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறோம். பூவாழை புட்டு எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாமா? கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 கப் ரவை ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கோங்க. அது கூட 1/4 கப் அளவு நல்லா இடித்த வெல்லம், 2 பழுத்த வாழைப்பழம், வாசனைக்காக ஏலக்காய் தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கடைசியாக இது கூட ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் வாசனை கொடுக்கறது இந்த வாழை இலையில் செய்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வாழை இலையில் செஞ்சு பாருங்கள். அந்த ஸ்டஃபிங்கை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் பூவாழை புட்டு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.